வணக்கம் நண்பர்களே, வெற்றி துளசி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம சிவராமன் பிடியில் இருந்து மகேஷ் தப்பிறாங்க. தப்பி அது எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும். சிவராமனின் உண்மையான முகம் எது அப்படின்னு அடையாளம் காணணும். இந்த தடவை சிவராமன் நம்மகிட்ட இருந்து தப்பக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல ஸ்கெட்சி போட்டு முருகனையும் ரேவதியும் ஒரு இடத்துக்கு வர வச்சு அந்த இடத்துல இருக்க வைக்கிறாங்க. கண்டிப்பாக முருகனுக்கு நம்ம ஆபத்தை கொடுக்கணும். அதை காப்பாற்ற சிவராமன் எங்கே இருந்தாலும் வருவான் அப்படின்னு அந்த இடத்துல ஸ்கெட்சை போட்டு வைக்கிறாங்க. மகேஷ் அதே மாதிரி கேஸ் சிலிண்டரை ஓப்பன் பண்ண விட்டு நம்ம முருகனையும் ரேவதியும் போட்டு தள்ள ஸ்கெட்சு போட்டிருக்காங்க. சிவராமன் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் முருகனை காப்பாற்றுறாரு. அப்போ தான் நம்ம முருகனுக்கு தெரியுது, நம்மளை காப்பாற்றணும்னா வேறு யாரும் இல்லை, இதுதான் என்னோட அப்பா அப்படின்னு சிவராமனை கட்டி பிடிக்கிறாங்க. என் மேலே சத்தியம் அடிங்க, நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், நீ தானே எங்கள் அப்பா அப்படின்னு கேட்க நேரம் ஒரு கட்டத்தில் சிவராமன் உண்மையை உடச்சி, ஆமாம் நான் தான் உன்னோட அப்பா, வேறு வழி இல்லை, இந்த மகேஷை எப்படியாவது நான் அவங்ககிட்ட இருந்து உங்களை காப்பாற்றணும், நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கணும் அப்படின்னு நான் மறுபிறப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மகேஷ் என் முகத்தை எல்லாம் மாற்றிட்டான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்படியே கெட்டி பிடிச்சி கண் கலங்குறாங்க. இதை பார்த்துறாங்க நம்ம மகேஷ். அப்போது நிச்சயமாக இந்த சுப்பிரமணியாட்டு இருக்க இவன் தான் சிவராமன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாருங்க மகேஷ். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் மகேஷை சிவராமன் அடைச்சி வச்சுருந்தாரு. எப்படியும் அவனை வெளியே விடக்கூடாது, நம்மளை சிவகாமி அம்மாவை இப்படியெல்லாம் இவன் கொடுமைப்படுத்தினாம்ல, இவன் சித்திரவதையை இந்த ரூமுக்குள்ள இருந்தே அனுபவிக்கணும் அப்படின்னு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நம்ம மகேஷை கெட்டி போட்டு சிவராமன் கொடுமைப்படுத்திட்டு இருந்த அந்த சிவராமன் கண்ணில் மண்ணை தூவிக்கிட்டு நம்ம மகேஷ் கெட்டி போட்ட இடத்துலேருந்து தப்பி போயிடறாங்க. அதோட சிவராமன் யார் அப்படின்னு தெரிஞ்சாகணும். இது நாள் வரைக்கும் நமக்கு பயந்து அவன் இருந்தால், ஆனால் இப்போ அவன் துணிச்சலாக இறங்கினானா அவனோட முகம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அப்போ தான் நம்ம நம்மளை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு மகேஷ் நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரே வழி, அந்த சிவராமன் குடும்பத்துக்கு ஏதாவது ஆபத்தை உண்டு பண்ணணும் நிச்சயமாக, அப்படின்னா காப்பாற்ற வருவான் இந்த சிவராமன் எங்கே இருந்தாலும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம முருகனையும் ரேவதியும் ஒரு இடத்துக்கு வர வச்சு அந்த இடத்துல வெயிட் பண்ண வைக்கிறாங்க. அதோட நிச்சயமாக இவளுக்கு இப்போ ஆபத்தை உண்டு பண்ணணும், அவன் சாடி வருவான், தன்னோட பையன் முருகனுக்கு இப்படி ஆயிட்டுனே அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா முருகனும் ரேவதியும் இருக்க ரூமில் கேஸ் சிலிண்டரை வச்சு கேஸை ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம பையனுக்கு ஆபத்து அப்படின்னு அந்த விஷயத்தை கேள்விப்படுறாரு. இந்த மகேஷ் கையில் என் பையன் சிக்கிடக்கூடாது, அவன் உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு அந்த இடத்துல முகத்தை ஒரு துணியால் மறைச்சி உள்ளுக்கு இறங்குறாங்க. அந்த ஆபத்துலேருந்து முருகனை காப்பாற்றுறாங்க. முருகன் அப்படியே கண் கலங்குறாங்க. எனக்கு ஒரு சிச்சுவேஷன்னா உயிரை கொடுக்க துணிஞ்சது வேறு யாரும் கிடையாது, எங்கள் அப்பாவாக தான் இருக்கணும், அப்படின்னா இவர் எங்கள் அப்பாவா அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம சுப்பிரமணியனுக்கு கையை பிடிச்சி நம்ம முருகன் அவங்க தலையில் வச்சு சத்தியம் பண்ணுங்க, எங்கள் அப்பா நீங்கள் தான் அப்படின்னு எனக்கு தெரியும், ஐயோ உன் உயிரை காப்பாற்றினே, ஆனால் உன்னோட அப்பா நான் கிடையாதுடா அப்படின்னு சொல்லினேன், எனக்கு தெரியும்ப்பா, என் உயிரை காப்பாற்றணுன்னே உங்கள் உயிரை எப்போ நீங்கள் கொடுக்க தயாராக இருந்தீங்களோ அப்போவே எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு என்னோடய அப்பா நீங்கள் தானே, அதனால் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல நேரம் வேறு வழி கிடையாது. முருகன் தெரிஞ்சுக்கிட்டான், அதனால் அவனுக்கிட்ட மறைக்கக்கூடாது, அவன் அவனுக்கு தலையில் அடித்து சத்தியம் பண்ணி கேட்கான், அவன் நல்லா இருக்கணும், அதுக்காக நான் உண்மையை சொல்லிடுறேன், ஆமாம் நான் தான்டா உன் அப்பா, என் முகத்தை இப்படி மாற்றினதே இந்த மகேஷ் தான் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே கண் கலங்குறாங்க. இந்த விஷயத்த நான் இப்போவே அம்மா கிட்ட சொல்லுவேன், ஐயோ நீ சொல்லாத, மொத்த குடும்பத்துக்கும் தெரிஞ்சுட்டா ஒரு வகையில் அவனுக்கு காருக்கு பேச்சுனா சுப்பிரமணியான்ட்டு இருக்க இவன் தான் அந்த மகேஷுக்கு சந்தேகம் வரும், சுப்பிரமணியனா இருக்கிறவர் தான் நம்ம சிவராமனா அப்படின்னு தெரிஞ்சுதான் அவன் விட போகிறது இல்லைடா, அதனால் கண்டிப்பாக இந்த விஷயம் உனக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன நேரம் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன்ப்பா, நீங்கள் முக்கியம், உங்களால் என்ன மகேஷுக்கிட்ட இருந்து உங்களுக்கு ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம முருகன் சந்தோஷமாக அப்பா கிடச்சிட்டாரு உள்ள சந்தோஷத்தில் வீட்டுக்கு போகிறாங்கன்னு சொல்லலாம்.
இந்த சைடு நம்ம மகேஷ் வந்து எப்படி வந்து காப்பாற்றிட்டான், இன்னும் சிவராமன் உயிரோடி தான் இங்கே இருக்கான், அவன் வந்து கரெக்டாக முருகனை ஆபத்துலேருந்து மீட்டுட்டான், நம்மளால் அவனுங்க முகத்தை பார்க்க முடியலை. ஆனால் இனி இப்படியே அடுக்கடுக்காக வந்து நம்ம முருகன் குடும்பத்துக்கு அதாங்க லட்சுமி அம்மா குடும்பத்துக்கு தொந்தரவு பண்ணணும். சிவராமனின் மனைவி பொண்ணு பிள்ளைங்க யாரை ஒன்று விடாமல் வந்து தொந்தரவு கொடுத்தோன்னா அவங்கள அதுலேருந்து மீட்க கண்டிப்பாக சிவராமன் வருவான். அவனுக்கு மூஞ்சியை கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஒரு விஷயத்தோட முடிஞ்சிடக்கூடாது. அந்த கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிட்டு இருக்க சிவராமனை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கணம் கட்டுறாங்க நம்ம மகேஷ். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம துளசியால் குடும்பத்துக்கு அவமானம் அப்படின்னு வந்து சொல்லி ஈஸ்வரமூர்த்தி திட்டி வீட்டை விட்டு வெளியேறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா என் மருமக அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய கூடியவ கிடையாது, யார் எது வேணாலும் சொல்லிட்டு நான் நம்ப மாட்டேன், இப்போவே போய் நானே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம அபிராமி வந்து கூப்பிட்றதுக்கு வந்து போகிறாங்கங்க நம்ம துளசியை. அப்போ தான் வந்து நான் வரமாட்டேன், என் மேலே உள்ள கலகம் மாறணும், அந்த வீட்டுக்குள்ளே உள்ளவங்க என் மேலே வந்து குச்சம் சாட்டினாங்களே அந்த அப்படி ஒரு பிரச்சனை வர நேரம் இவங்க தான் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு குடும்பம் இருக்குது. ஆனால் அந்த குடும்பமே எனக்கு எதிராக அன்னைக்கு நின்னப்போ நான் இனி அந்த வீட்டுக்கு வர போகிறது இல்லை, நான் நிரபராதி அப்படின்னு வந்து நிரூபிக்கணும். அப்போ தான் நான் குற்ற உணர்வு எல்லாம் இல்லாமல் அந்த வீட்டில் எல்லாரும் என்ன பார்ப்பாங்க, எனக்கு அதுதான் வேணும், அதனால் நான் வரப்போகிறது இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து அடம் பிடிச்சிட்டாங்க நம்ம துளசி. அத்தை என்னை மன்னிச்சுடுங்க, நீங்கள் என் மேலே வச்சுருக்க பாசத்தினால என்னை வாணி கூட்டுறீங்க, ஆனால் அந்த வீட்டில் ஆளாளுக்கு ஒன்று சொன்னப்போ எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருந்து, கண்டிப்பாக இதில் ஏதோ சதி இருக்குது, நம்ம குடும்பத்தை நான் காப்பாற்றுவேன், நம்ம வீட்டில் ஒவ்வொரு பிரச்சனையும் யார் உண்டு பண்ணாங்களோ அவங்கள நான் வந்து கண்டுபிடிப்பேன் அப்படின்னு வந்து நம்ம வச்சு அனுப்பி வச்சுறாங்க. நம்ம துளசி வந்து அனுப்பி வச்சுறாங்க அபிராமியை. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா யோசிக்கிறாங்க, இந்த விஷயத்தில் ஏதோ சதி நடந்திருக்கு, நிச்சயமாக இது வந்து மீனாட்சியோட வேலை தான், ஏன்னா எனக்கு மகளிர் அணி தலைவி பதவியை மாமா கொடுத்துருவாங்களோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல தான் அதுக்கு பயந்து அதுக்கு அடுத்த கட்டமாக இருக்குது மீனாட்சி தான். அந்த பதவிக்காக தான் என் மேலே இப்படி ஒரு பழியை போட்டு செல்லுலெல்லாம் பரப்பி மாமா வந்து கோவப்பட்டு என்னை அடித்து துரத்தி விட்டுட்டாருன்னா அவர் ஈஸியாக மகளிர் அணி தலைவி பதவி வந்து என் மருமக மீனாட்சி கொடுங்க அப்படின்னு வந்து அவர் வாயிலேருந்து வரணும், அதுக்காக தான் இந்த சதி பண்ணியிருக்கா. கண்டிப்பாக இதை தோலை உரிக்க வேண்டிய விஷயம் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வெற்றி வந்து என்ன நடந்து எல்லாமே ஒன்று விடாமல் சொல்லு துளசி, அப்போனா நீ எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு வந்து ப்ரூஃப் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார எல்லாத்தையும் நம்ம வெற்றிக்கிட்ட வந்து சொல்லுறாங்க துளசி. ஒரு கட்டத்தில் அதெல்லாம் வந்து பார்க்குறாங்க. அப்போ தான் அந்த லேடி நம்ம துளசியை வலையில் விழ வச்சு ரூமுக்கு கூட்டிகிட்டு போன அந்த லேடியை வந்து அடையாளம் கண்டு கொடுக்குறாங்க நம்ம துளசி. அதை வந்து பார்த்து அந்த பொண்ணோட தொலியை உரிச்சு யார் இதெல்லாம் செய்ய வச்சுது சொல்லு, ஒழுங்காக என் மனைவி மேலே பழிய உள்ளதுக்கு யார் காரணம் சொல்லி கொடுக்காருன்னா உன்னை விட போகிறதில்ல அப்படின்னு வந்து கொந்தளிக்க நேரம் ஒரு கட்டத்தில் உண்மையே சொல்லிடுறாங்க. வேறு யாரும் இல்லை, மீனாட்சி தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், மீனாட்சியா எதுக்கு அப்படின்னு வந்து சொல்ல நேரம், புரியலையா வெற்றி, மகளிரணி தலைவி பதவியை எனக்கு தந்துடுவாங்க மாமா அப்படின்னு தான் இந்த வேலையை பண்ணியிருக்கா அப்படின்னு வந்து சொல்லிவிடும். மீனாட்சி அண்ணி இவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வாயை பிளக்குறாங்கங்க நம்ம வெற்றி.